ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிறுதானிய உணவு. இது வந்து பாருங்கள், திணை அரிசி பவுன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கோல்டு கலர் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த அரிசியில் தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் வந்து திணை அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 தடவை கழுவி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 தடவை கழுவியாச்சு. இப்போது இது ஒரு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊறினாலே போதும். ஏன்னா நம்ம பொடி பண்ணுற மாதிரி இருந்தால் தான் 1 மணி நேரம் ஊறணும். இப்போ நம்ம வந்து மிக்சியில் தான் போட போகிறோம், அதனால் அரை மணி நேரம் ஊறினாலே போதும். அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியோடு அரைச்சா மாவு மாதிரி ஆகிடும். அந்த ஈரப்பதம் வந்து கம்மியாகணும். குருவி கிளிகளெல்லாம் இதுதான் சாப்பிடுமா. அப்படியே நிழலே உணர்த்திட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஒரு ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை அப்புறம் மிக்சியில் போட்டு 1-2 அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் உணர்த்தி விட்டதுமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ போய் நம்ம மிக்சி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடராட்டம் கொஞ்சம் இந்த சின்ன ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்கு. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிரட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் புட்டு வேகும். கொஞ்சம் தண்ணி தெளித்து ஈர மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பிடிச்சா உருண்டை வரணும் அந்த. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் பிரட்டியாச்சு, ஈரப்பதமாக இருக்குது. இப்போ நான் வருங்க புட்டுக்குள்ளையில் தான் எடுத்திருக்கேன். அதில் இதை போட்டுட்டு நம்ம தேங்காய் துருவலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் துருவலை கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ இந்த மாவு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அழுத்தி விடாதீங்க, அழுத்தி விட்டிங்கன்னா வேகாது. இப்போ மறுபடியும் மாவு போட்டுக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு இருந்தால் போதும். நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வேகும்போது உபரி ஆகும். அது வந்து அப்புறம் வேகிறதில்ல. இப்போ மேலே தேங்காய் துருவலோடு முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து புட்டுக்குழலில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டுக்குழல் வந்து அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து இது அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எந்த அளவுக்கு வேகுமோ அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுதானியெல்லாம் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள், வச்சு ஒரு 8 நிமிஷம் ஆகுது. நல்லா ஸ்டீம் வருது வெளியே. இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அந்த மாவு ஒட்டாமல் வரணும். வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், புட்டு வெந்துருச்சு. இப்போ அப்படியே வச்சு மெல்ல தண்ணிங்கன்னா சூப்பரான புட்டு வெளியே வந்துடும். சூப்பர் கமகமன்னு வாசனை வேறு. எப்படி பாருங்கள், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த தேனும் திணை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் கோயிலில் இந்த பிரசாதமாக கொடுப்பாங்க முருகன் கோயிலெல்லாம். ஈவினிங் சாப்பிடக்கூடாது சிறுதானியமெல்லாம், காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம். ஹெல்த்தியானதுங்க. இது வந்து பீட்டோ கராட்டின்ட்டு ஒரு சத்து இருக்கான். அதாவது கேரட்டோட அதிகமான சத்து இதில் இருக்கான். இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு சொன்னாங்க. சிறுதானியத்தை பற்றி நிறைய சொல்கிற ஒரு டாக்டர் தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. அருமையாக வாசனையும் கமகமன் இருக்கும். இந்த மாதிரி சிறுதானியம் தோலோடு இருக்கிறதுனால இது நம்ம எழுத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து இனிப்பு நம்ம என்ன போடவே இல்லை. அந்த புட்டுக்கெல்லாம் நம்ம வந்து இனிப்பு வந்து சர்க்கரை சேர்ப்போம், நாட்டு சர்க்கரை சேர்ப்போம். ஆனால் திணைக்கு மட்டும் எப்பயுமே வந்து தேன் தாங்க சேர்க்கணும். இப்போ இது மேலே வந்து அப்படியே நம்ம தேனை வந்து மேலே விட்டு அது ஊறினதுக்கப்புறம் இப்போ இது மேலே பாருங்கள், தேன் ஊற்றி தான் இது சாப்பிட்ணுங்க. தேனும் திணை மாவும் நம்ம பாட்டு கூட நம்ம கேட்டிருப்போம். அது போல தாங்க தேனும் திணை மாவும் சேர்ந்து சாப்பிடும்போது தான் சத்துக்கள் கூட. இது சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே பாருங்கள், உள் வாங்கிக்கும். இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், கண்ணுக்கும் நல்லது, எழுத்துக்கும் நல்லது. சிறுதானியம் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு தேன் கலந்து சாப்பிடுங்க. சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போடாதீங்க. அருமையான காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.